முதல்ல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் நான். எப்படி ஆரம்பிச்சதுன்னு. கிருஷ்ணா சங்கர், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தபோது ஹீ செட், நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, அங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன், அங்கே வச்சுருக்க ஸ்டார்ஸே வச்சு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ கேவ் அ சஜஷன் சேயிங், நீ அங்கே ஷூட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் வச்சு பண்ணேன்னா, இங்கே ரிலீஸ் பண்ணேன்னா தேர் மே நாட் பி எனி இம்பேக்ட்னு சொன்னேன். அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டான். வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அவன் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினான். ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்கிட்ட அடுத்த நாளே ஃபோனில் பேசி, என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யாரை வேணால் கூட்டின்னு வரலாம், இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸை நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு he conducted audition for about 25 people and chose the best out of them. Of course, ஹாசினி மேடம்க்குலாம் ஆடிஷன் வச்சுருந்தாலாம் நானே அடிச்சிருப்பேன் அவனை. பட் luckily we had the privilege of bringing them on board without any difficulty. Thanks to all of them, starting from Hasni Madam, Shruti Hariharan, and my dear Varu Sharath Kumar and Vidyulekha Raman. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ப்ராஜெக்டில் ஜாயின் ஆன உடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணித்து. ஸோ வி டிசைடட் டு ஷூட். எப்படி இருந்தாலும் யூஎஸில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம். அது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 23 நாளில் வி ஃபினிஷ் த என்டையர் ஷூட். த பிளானிங் வாஸ் ஸோ வெல் and the cooperation given by all the artists was phenomenal to say the least. அதுக்கப்புறம் தான் படத்தை முடிச்சப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை அங்கேயோ பண்ணியிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சுது. ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். பட் எனிவே, வித் ஆல் தட் ஹேப்பனிங், டுடே இட் இஸ் at this stage. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எங்களோட உழைப்பு. இது ஒரு சின்ன படமாக இருக்கலாம், பட் இதில் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வேறு என்ன சொல்லணுன்னா, ஒவ்வொருத்தராக எனக்கு வந்து தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். முதல்ல தேங்க் பண்ணோன்னா மிஸ் சுஹாசினி மணிரத்னம். நான் கேட்ட ஒரே நிமிஷத்தில் அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. 5 நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன், வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க. 5 நாளுக்காக ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஷூட் பண்ணிவிட்டு 6வது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது. இவங்க பண்ணாங்க எனக்காக. தேங்க்யூ ஹாசினி ஃபார் தட். அண்ட் ரெண்டாவது வரு வாஸ் the moment I said, she said I'll do it. ஒன்றுமே கேட்கல. எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாங்க. ஒரு 15 நாள் தேவைப்படும் அப்படின்னேன். she said I'll come there. அதே மாதிரி வித்யுலேகா ராமன் அண்ட் ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாருமே வந்து they were very cooperative. அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துன்னு வந்த டிஓபி வந்து மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா. அன்ஃபார்ச்சுனேட்லி he is not here today. அப்புறம் சதீஷ் சூர்யா is the editor of the film. இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினப்புறம் தான் தெரிஞ்சுது, அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்குது, மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்குது. அவங்களோட தான் அவங்க வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது. அவங்க வந்து முரட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 18 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறாங்க. காத்தால் 6 மணி 7 மணிக்கு ஒரு பன்னியும் பர்கரையும் தின்னுட்டு they go on for 12 hours continuously. அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம். And all the artists cooperated so well. It was like a family, and we really enjoyed the process. இப்போ வந்து என்னோட நன்றி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. To start with, let me thank the crew, starting from Arvind Krishna to Vicky. Vicky, are you here, Vicky?
விக்கி அண்ட் டைரக்ஷன் டீம்லேருந்து நம்ம கேகே அண்ட் சுதர். Guys, wherever you are, just raise your hands. Thank you. Thank you for all the help and support that you have extended. And அங்கே யூஎஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. டு நேம் அ ஃபியூ, ஐ வுட் லைக் டு தேங்க் நிர்மல் வின்சென்ட் அண்ட் ஐரீன் வின்சென்ட் அண்ட் ராஜ் அண்ட் அஞ்சனா, ரவி அண்ட் விஜி. இந்த மாதிரி நிறைய கப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ எக்ஸ்டெண்டட் தேர் ஹெல்ப் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் எதாவது கேட்டால் கார் வேணும்னு கேட்டால் காரை கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது 23 நாளில். ஸோ ஐ திங்க் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டுடே அண்ட் தேங்க் தெம் ஃபார் தேர் சப்போர்ட். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆதித்ய ராவ்னு ஒரு அருமையான டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். படத்தில் ஒரு ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் தான் வராரு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரெஸ் மீட்ஸில் அவர் இருப்பார். தேங்க்யூ ஆதித்யா, வேர் எவர் யூ ஆர். ஐ சின்சியர்லி கமெண்ட் யுவர் ஒர்க் and thank you for all the help you have extended over the last few months. And லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பாட்டு, அதில் 3 பாட்டு வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து மதன் கார்கே எழுதின பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்டிங்க, ஏதும் சொல்லாமலே என்ற பாட்டு மதன் கார்கே எழுதினது. இன்னொரு பாட்டு வந்து திருடா களவாடுதல் போகுது வந்து கிருத்திகா நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வனில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் நயினார், கேன் யூ ஸ்டாண்ட் அப்? நயினார் வந்து ஒரு துபாயில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து இப்போது இங்கே வந்திருக்காரு. அவர் ஒரு கவிஞர்ன்றதே எனக்கு வந்து ஒரு வினோதமான சந்திப்பில் தான் தெரிய வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ ஊபர் ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு நாள் ஊபரில் நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது தான் அவர் வந்து ஒரு கவிஞர்னு தெரிய வந்தது. அவர் வந்து நான் யூஸ் பண்ணது அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அப்புறம் ஜி ராகவன் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓ ராசாவேன்னு. ஐ டோன்ட் நோ இஃப் ராகவன் இஸ் ஹியர். அண்ட் ஆல் மை வெல் விஷர்ஸ் ஹியர், பாகிரதி அண்ட் யூகி சேத்து எதாவது சொல்கிறீங்களா? உங்கள் பேர் சொன்னோன்னே எதாவது கமெண்ட் அடிப்பீங்களா? அது அப்புறம் சொல்கிறீங்களா? சரி, உங்கள் சான்ஸ் வரும்போது என்னை வெட்டி கலாசிடுவீங்க. சரி, தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரகாஷ், who gave me this wonderful opportunity to work with this team. And all that I look forward is to expect your support for this film. When it releases in theatres on the 30th of May, please go watch it in theatres. Thank you so much. Good luck. And யாரை பேரெல்லாம் மறந்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்னோட மிக நெருங்கிய நண்பர் மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணன், நான் கூப்பிட்ட உடனே சொன்ன முதல் வார்த்தை கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தான் என்னை வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு 1 வருஷத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் வாய் முகூர்த்தமோ என்னமோ தெரில, இது நடந்துடுச்சு. தேங்க்யூ சித்ரா ஃபார் கம்மிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் அலோவ் த ரெஸ்ட் ஆஃப் தெம் டு ஸ்பீக் ஆன் த ஃபிலிம். இந்த படத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியதற்கு. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவற்றை உள்ள 2 சிறப்புகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம்.
அது வந்து மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாக தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலான்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகிசிவத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா? அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகி சேது சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதை விட ஒரு நல்ல டைம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை, தெலுங்கு படங்களையும் முக்கியமாக நடத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டிய ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார்ந்தது. இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது, அவங்க நடிப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை வந்து ஆதித்யர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு 15 நிமிஷம் யூகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. யூகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யூகி சேது அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேது எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ். என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படி நம்மளை குத்திக்கிட்டோமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியல. ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறுது கை காலெல்லாம். எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும்.
ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்றவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகாக அனலைஸ் பண்ணிங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 மினிட் ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்ருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஓட டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்திலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மணன் மாதிரி யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோடய தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவரை இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோடய 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட, ஓ அப்படியா, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால் எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இட் வுட் ஹவ் பீன் அ வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவானில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போய்ட்றேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ப்ளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினோடனே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லோரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னவோ பிரச்சனைலாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட
டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே we had taken him to an இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து. காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்குது, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசில், அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ தான் என்னோடய வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்டு கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. ஆனால் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டுருப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீனில் நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்சம் நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அதனால் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு. கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு 10 நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அவரே பாடிட்டு இருந்தார். நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யுகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுருமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யுகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில் வராது அத்தனை பேரையும் பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசில் வாங்கிக்காமல் பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. 23 நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள், சான்ஸே இல்லை. I mean to plan and everything. So congratulations. And you won't believe it, in the costume ku vandavanga Anita, who's our Kenny's sister, amazing. ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க. அதில் அகெயின் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில். இப்போது
ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐ எம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்ருக்குமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைமை கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ராம் சார் இங்கே இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரேட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படித்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணுன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ வந்துட்டு அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணேன் அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃப்ளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் அது க்ரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஹியர் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் சேலஞ்ச் மீ ஆல்சோ டு பி அ பெட்டர் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ திங்க் ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் த டைம். எவ்ரி டைம் ஐ see her, சுஹாசினி ஆண்டி, ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டுருக்கு. எனிதிங் ஹேப்பன் ஷில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்ககிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தில் பண்ணிட்டு அவருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப்ட் மீ இன் யுவர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் த ஈபி ஆன் த ப்ராஜெக்ட். அண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. So thank you Gopi for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So adanal thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and neenga sonna mari or different version of me. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசராக இல்லை வந்து என்னென்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைமில் வந்து 11 o'clock ஆனால் ஓகே எல்லோரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடெலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்கார், இவங்களா யார் அதுன்னு சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு ப்ளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். And all the very best. Welcome to Indian cinema. That's all I can say, because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time, and I admire your work. And unga kuda vandu work pannadha vandu enakku bayangaramana or always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you say I'm a massive fan of your writing. I love your writing. I've not a day that I've not seen your work and laughed. I think over and over again, you bring a smile to my face always. And to hear such amazing words from you, I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you. And I will continue to do my best and entertain you all. Thank you so much. சரி ஓகே இல்லை அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, கரெக்டு தான். நீங்கள் உட்காருங்க தம்பி, அப்படி பின்னாடி உட்காருங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு. திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு. அவர் எந்த போரில் இறந்தார்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார். அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட. யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யூகி சேது. அவர் உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவர் இவ்வளோ தான் புத்திசாலியாக இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கற்றோரை காமொருவர் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார்.
இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்குது. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982ல் பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெர்டிக்ட்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அதை புட்டு வச்சுட்டாரு. அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை. அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் எப்படியா இருந்தால் என்னை காப்பாற்றுங்கன்னு. நிஜமாவே ராஜி நீங்கள் மேலே வாங்க, கோபி 2 பேரும் வாங்க. சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன், எனக்கு கொடுக்குறதா இருக்குது. அந்த நல்லா பேசினா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு இப்போயே கொடுத்துருங்க. கோபி, ராஜி 2 பேரும் மேலே வாங்க. மேடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும்போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அவள் அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் 2ஐயும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது, அது 2மே வந்து அவங்க சொந்தம் தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க, வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா, வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துடுச்சு, ஏன்னா ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க, சாரி. நான் வேலைக்காரின்னு டக்குன்னு இறங்கி வந்துட்டார், மேலே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன், அதுக்காக. ஷாம்புன்னு வேறு எதாவது வந்தது எனக்கு, அப்படி நிறையா வரும்னு தெரியும் நமக்கு. இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபிக்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுகிறதுக்காக. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் கேட்கல, தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், என்ன சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதே வேறு ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு, அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார், நீங்கள் வேறு இப்போ தான் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு சொன்னேன் நான், நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா, ஒரு 2 டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள். ஸோ இப்படி எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர, கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க 2 பேரும்கிட்டையும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார். சில பேர் படுத்திடுவாங்க, பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார். வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு, அந்த நடிப்பு. டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர். நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய ஷாட் இருக்குது, அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க.
ஆனால் ஒரே ஒரு டேக்குள்ள ஒரே ஒரு ஷாட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்னது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்கள் 85 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால் எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லலை. இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள். அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம். பட் இந்த மேடையில் அப்படி போய் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு இன்றைக்கி 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலேயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கணும். பாரு நான் 50 வயசில் எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறது. அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு. எனக்கு மணிரத்னத்து மேலே லவ், மணிரத்னத்துக்கு சுஹாசினி மேலே லவ். A = B, B = C, then A = C, அந்த மாதிரி. ஸோ வி லவ் யூ ஆல். டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார். அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார். அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு. சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம். அவர் சுச்சுவேஷனுக்காக, அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில் போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக. பட் ராஜா சார்ட்ட நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார். சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங்கு ஹிட்டு. அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார். இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் ஒரு முழு கதையை சொன்னார். அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரைலரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ரஷ்யன் ஃபிலிம். அதில் ஒரு 5 பெண்கள், எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர். நானும் உங்களை மாதிரி ஏதாவது 2-3 பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு, இல்லாட்டி மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தில் ஒரு 5 பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த 5 முகங்கள். அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது, நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ், இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும். மே ரிலீஸ், மே நாட் ரிலீஸ்னு. அப்படி இல்லை, இந்த படம் May 30th அன்னைக்கு ரிலீஸ். வாழ்த்துக்கள், நன்றி. டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அக்னி என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசென்ட்ஸ் த வேர்டிக்ட். May 30 தியேட்டருக்கு வருது. நம்ம எல்லாருமே படம் டிசர்வ் பண்ணுற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள்.